தற்போதைய அண்மை செய்தி, அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கில் மேலும் ஒரு காவலரிடம் தற்போது விசாரணை தொடங்கப்பட்டிருக்கக்கூடிய அண்மை நிகழ்வை நாம் பார்த்து வருகிறோம். தற்போதைய அண்மை செய்தி, அண்ணா பல்கலை வழக்கு தொடர்பாக காவலரிடம் விசாரணை குறித்த அண்மை தகவலை பார்த்து வருகிறோம். மேலும் ஒரு காவலரிடம் சிறப்பு புலனாய்வு குழு அதிகாரிகள் தற்போது விசாரித்து வருகிறார்கள். இந்த நிகழ்வை நாம் அண்மை செய்தியாய் பார்த்து வருகிறோம். கோட்டூர்புரம் முதல் காவலர் முல்லை அரசிடம் சிறப்பு புலனாய்வு குழு அதிகாரிகள் தற்போது இந்த விசாரணையை துவக்க இருக்கிறார்கள். இது பற்றிய கூடுதல் தரவுகளோடு இணைகிறார் எமது சிறப்பு செய்தியாளர் ராம்குமார். வணக்கம் ராம்குமார். தற்போது மேலும் ஒரு காவலரிடம் விசாரிக்கப்பட்டு வருகிறது. இது குறித்தான கூடுதல் தரவுகள் என்ன, விரிவாக பதிவிடலாம்? நிச்சயமாக அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கில் கைது செய்யப்பட்ட ஞானசேகரன் தொடர்பாக சிறப்பு புலனாய்வு குழு அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். குறிப்பாக மாணவி பாலியல் தொல்லை கொடுத்த இந்த முதல் தகவல் அறிக்கை வெளியானது குறித்து ஏற்கனவே அபிராமபுரம் காவல் நிலையத்தில் பணிபுரிந்து வரும் மருதுபாண்டி என்ற காவலரிடம் விசாரணை நடத்தப்பட்டது. அதனைத் தொடர்ந்து உளவுத்துறை காவல் ஆய்வாளராக இருக்கக்கூடிய பிரதீப் என்ற காவல் ஆய்வாளரிடம் விசாரணை நடத்தப்பட்டது. இந்த நிலையில் கோட்டூர்புரத்தில் சம்பந்தப்பட்ட, அதாவது கோட்டூர்புரம் இடத்தில் இருக்கக்கூடிய காவலர் அரசிடம் விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. குறிப்பாக ஏற்கனவே அதாவது அண்ணா பல்கலைக்கழக பாலியல் பலாத்கார சம்பவத்தில் தொடர்ந்து சிறப்பு புலனாய்வு குழு அதிகாரிகள் முதல் தகவல் அறிக்கை வெளியானது தொடர்பாகவே தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். இந்த நிலையில் தற்போது விசாரணையானது நடைபெற்று வருகிறது. இந்த முதல் தகவல் அறிக்கை வெளியானது தொடர்பாக ஏற்கனவே மருதுபாண்டியிடம் விசாரணை நடத்தப்பட்ட நிலையில் கோட்டூர்புரம் காவல் நிலையத்தில் பணிபுரியும் காவலரிடம் விசாரணை நடத்தப்படும். எப்படி முதல் தகவல் அறிக்கை லீக் ஆனது என்பது குறித்தும், யார் யாருக்கெல்லாம் அனுப்பினர்கள் என்பது குறித்தும் விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. குறிப்பாக உயர்நீதிமன்ற உத்தரவுப்படி முதல் தகவல் அறிக்கை வெளியானது தொடர்பாக பாதிக்கப்பட்ட மாணவிக்கு 25 லட்சம் ரூபாய் நிவாரணம் அளிக்க வேண்டும் என்ற உத்தரவு இருக்கும் நிலையில் இது தொடர்பாகவும் இந்த முதல் தகவல் அறிக்கை வெளியானது தொடர்பாகவும் விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. சூர்யா, மேலும் ஒரு காவலரிடம் விசாரணை குறித்த கூடுதல் தரவுகளுக்கு நன்றி ராம்குமார்.